சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே முதல் 3 வாரம் இருக்கிறார். ஒண்ணுமே அது மாதிரி விஷயங்கள் காமிக்குது. பெண்கள் விஷயங்கள் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல மீடியா துறை, கிரியேட்டிவ் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ வெளிநாடு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உடனே கிடைக்குது. அது மாதிரி லோன் கிடைச்சு எஜுகேஷன் லோன் போகிறது, ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறது, விசா அப்ளை பண்ணி வேலைக்கு போகிறது, திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து மாறுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாசம் காமிக்குதுங்க. அதே சமயத்துல 7ஆம் இடத்திலே பாத்தீங்கன்னா சூரியனும் புதன் இருக்கிறார். அட்டமாதிபதியே 7 இருக்கும் பொழுது நீ யாரோட பழகுறீங்க என்னங்க அது மாதிரி கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறார். அப்பா விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். செவ்வாயும் சனியும் நேர்கொள்ள பார்த்துக்கிறதுனால அப்பானால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றது, கொஞ்சம் அவங்க உடல் உபாதைகள் வர்றதுங்கிற மாதிரி சில விஷயங்கள், பூர்வீகத்துல சில விஷயங்கள் ப்ராப்ளமா வருது, அதை நமக்கு சமாளிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. ஸோ முதல் 2 வாரம் வந்து ஒரு மாதிரியான அந்த ப்ரோக்ரஸ் சமாளிக்கக்கூடிய அமைப்புல இருந்துட்டு, அடுத்த 2 வாரம் பாத்தீங்கன்னா சூரியனே 8ல மறையறார். அதுக்கப்புறம் சுக்கிரன் 7க்கு வரார். சூரியன் 8ல மறையும் பொழுது கொஞ்சம் அட்டமாதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள், முதலீடுகள், அடுத்தவங்க பணம் நம்ம கிடைக்கிறது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ செகண்ட் 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு நமக்கு வந்து அன்அர்ன் இன்கம், எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ மகர ராசிக்காரங்க வந்து ஒரு நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் மகர ராசிக்காரருக்கு இருக்குது. ஏன்னா அவங்க 7 நாட் சனிலிருந்து முழுசா வந்துட்டாங்க. குரு 6ஆம் இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அதிகமான இது மாதிரி சில மாற்றங்கள், வேலையில மாற்றம், தொழில மாற்றம், படிக்கிற இடத்துல மாற்றம், ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீடு வாடுறது, அப்கிரேட் பண்றது, அதிக ரிஸ்க் எடுக்கிறது, அது மாதிரி ஒரு டிரான்சிஷனரி பீரியடான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. வெளிநாடு எதிர்பார்க்கிறவங்க கண்டிப்பா மாற்றங்கள் உண்டு, போவீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதுவரை கிடைக்காத வாய்ப்பு திடீர்னு கிடைக்கிறது.